கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வரப்போகுது. கிறிஸ்மஸ் நியூ இயர்னா கேக் இல்லாமல் எப்படி? அதான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான இன்ஸ்டன்ட் கேக் பார்க்க போகிறோம். இது வந்து பிஸ்கட் சாக்லேட் இருந்தாலே போதும், அதை வச்சு செஞ்சிடலாம். வாங்க ஓரியோ சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓரியோ கேக் பண்ணுறதுக்கு நான் 20 ஓரியோ பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். திக்கான காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பிசுறு இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இது இருந்தால் போட்டுக்கங்க, இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. இது போடும்போது கேக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் கேக் ட்ரேவை பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கேக் ட்ரே இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் பட்டரோ நெய்யோ தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். இதை லைட்டாக டேப் பண்ணி விடுங்க, அப்போ தான் பபுள்ஸ் இல்லாமல் ஈவனாக வரும். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் போட்டுக்கோங்க. நீங்கள் குக்கர் கூட போட்டுக்கலாம். இதில் உப்பை கொட்டி மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயை வச்சிடலாம். இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒட்டாமல் வந்திருக்கு, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதும் நம்ம எடுத்துடலாம். எப்படி சூப்பராக ஸ்பாஞ்சி மாதிரி வந்திருக்கு பாருங்க, சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 30 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். இதை மெல்ட் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டுக்குங்க. இதில் நம்ம டார்க் சாக்லேட்டை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு லிக்விடாக மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் சிரப்பை இந்த கேக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப்பை மேலே அப்ளை பண்ணதுக்கப்புறம் கேக் மேலே டிசைன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பிஸ்கெட்டை நுணுக்கி வச்சுருக்கிறேன். அதை இது மேலே தூவி விட்டுக்கலாம். இது மாதிரி தூவி விட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணுன்னா கூட இந்த மாதிரி பிஸ்கெட் சாக்லேட்லாம் சொருவி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஓரியோ சாக்லேட் கேக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு. இதே மாதிரி நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு செஞ்சு சாப்பிடுங்க. மறந்துடாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த கேக்கை யார் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.